ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி, நிறைவு தொகுப்பு, மங்கள ஆரத்தி. 309வது தலைப்பு, சீதாராமருக்கும் பக்கபலம். தொடர்ச்சி. ஆஞ்சநேயரால் தான் தாங்கள் காப்பாற்றப்பட்டது போல் ராமரும் சீதையும் சொல்லிக் கொண்டார்கள். சீதையின் பிராணனை ரட்சித்துக் கொடுத்தது, சீதைக்கும் மேல் தமக்கு பிரியமான லக்ஷ்மணன் மூர்ச்சையாய் விழுந்தபோது சஞ்சீவி கொண்டு வந்து அவனை எழுப்பினது முதலானவற்றுக்காக தாம் ஆஞ்சநேயருக்கு தீர்க்க முடியாத நன்றி கடன் பட்டிருப்பதாகவே ராமர் எப்போதும் சொல்வார். ஆஞ்சநேயருக்கு எப்படி என்ன பிரத்யுபகாரம் பண்ணுவோம் என்றே சீதைக்கும் சதா இருந்தது. 2 பேருமாகச் சேர்ந்து என்ன பண்ணினார்கள் என்றால், அயோத்தியிலே கோலாகலமாக பட்டாபிஷேகம் ஆனவுடன் ராமர் பல பேர்களுக்கு பல பரிசுகளை தரும்போது ஒரு முக்தாகாரத்தை சீதைக்கு போட்டார். அவள் அதை கழற்றி கையில் வைத்து கொண்டு சுற்றியிருந்த அத்தனை பரிவாரங்களையும் பார்த்துவிட்டு ராமரையும் அர்த்தபுஷ்டியோடு பார்த்தாள். 2 பேரும் பரிபூர்ண ஐக்கமத்தியம் கொண்ட தம்பதி. அதனால் அவர்கள் மனசுக்கு மாத்திரம் தெரிகிற மாதிரி ஆஞ்சநேயரை அந்த பெரிய சதசிலே கொண்டாடுவதற்கு ஒரு பிளான் போட்டு கொண்டார்கள். சீதை ராமரை பார்த்த பார்வையாலேயே முக்தாகாரத்தை அந்த பரிவாரத்திலே யாருக்கு கொடுக்கலாம் என்பதற்கு அவருடைய அபிப்பிராயத்தை கேட்டுவிட்டாள். உடனே ராமர் பராக்கிரமம், புத்தி, பணிவு எல்லாம் எவனுக்கு பூர்ணமாக இருக்கிறதோ அவனுக்கே கொடு என்றார். பாராட்டிதழ் படித்தவுடன் அவார்டு கொடுக்கிற மாதிரி பேரை சொல்லாமலே ராமர் இப்படி சொன்னவுடன் சீதை மாலையை ஆஞ்சநேயருக்கு கொடுத்து விட்டாள். ஹனுமானுக்கு கொடு என்று ராமர் நேராக சொல்லவில்லை. அப்படி சொல்லியிருந்தால் அவருக்கு மட்டுமென்ன ஸ்பெஷல் அவார்டு என்று மற்றவர்களுக்கு தோன்றலாம். ஆனால் இன்னார் என்று பெர்சனலாக போகாமல் ஆப்ஜெக்டிவாக பல உசந்த யோக்கியதாம்சங்களை சொல்லி அவற்றை உடையவனுக்கு அவார்டு கொடுத்தால் யாரும் கேள்வி கேட்க முடியாது. அதனால்தான் உத்தமமான யோக்கியதை எல்லாம் ஹனுமார் ஒருத்தரிடமே பூர்ணமாக ரொம்பி இருந்ததால் ராமர் இப்படி சாமர்த்தியமாக சொன்னது. பட்டாபிஷேக கட்டத்திலே இப்படி ஆஞ்சநேயருக்கு 2 பேருமாக செய்ததற்கு ஈடு எதுவும் இல்லை. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.